வணக்கம் நேயர்களே. புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிட காலதாமதமானதும் அதற்கான காரணத்தை பாராளுமன்றத்தில் விளக்கிய பிரதமர் ஹரணி அமரசூரிய என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், புலமை பரிசில் பரீட்சையில் ஏற்பட்ட சில குளறுபடிகள் காரணமாக பரீட்சை பெறுபவர்கள் வெளியிட தாமதமானது. அது மிகவும் துரதிருஷ்டமான ஒரு விடயம். அதற்கு நான் மனம் வருந்துகிறேன். இந்த குளறுபடிகள் காரணமாக பரீட்சை மதிப்பீட்டு பணிகளை இடைநிறுத்துமாறு நீதிமன்றம் அறிவித்தது. அதனால்தான் வினாத்தாள்களை மதிப்பிட காலதாமதமானது, பெறுபவர்கள் வெளியிடவும் காலதாமதமானது. இருந்தாலும் நேற்றைய தினம் நாங்கள் உத்தியோகபூர்வமாக பெறுபவர்களை வெளியிட்டு விட்டோம். இதன் அடிப்படையில் புலமை பரிசில் பரீட்சையினுடைய வெட்டு புள்ளிகள் உயர்ந்தபட்சம் 143 எனவும் குறைந்தபட்சம் 130 எனவும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. யாழ் மாவட்டத்திலே 139 என்பது நிர்ணயிக்கப்பட்ட வெட்டு புள்ளியாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன், அதாவது முதலிடத்தை பெற்றிருக்கின்றான். அவன் பெற்ற புள்ளிகள் 186. அதே போல சென்ட் ஜான் பாஸ்கோ பாடசாலையில் 185 புள்ளிகளை பெற்று இரண்டாம் இட சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரு மாணவ செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல வேறு என்னென்ன பாடசாலைகளில் என்னென்ன புள்ளிகள் உள்ளன என்பது நாங்கள் நாளை மறுதினம் எல்லாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு அறிவிக்க காத்திருக்கின்றோம். அந்த மாணவர்கள் யார் யார், என்னென்ன மாதிரி புள்ளிகள் என்னென்ன பாடசாலைகளில் கிடைக்க பெற்றிருக்கிறது. பொதுவாக இந்த முறை அதிகமான கிராமப்புற பாடசாலைகள் என்று சொல்லப்படுகின்ற பல பாடசாலைகளில் எல்லாம் பல மாணவர்கள் சித்தி பெற்றிருக்கின்றார்கள். 139 என்பது யாழ் மாவட்டத்திற்கான வெட்டுப்புள்ளி. அந்த வெட்டுப்புள்ளியை விட அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் பலர் காணப்படுகின்றார்கள். இப்பொழுது கிடைக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் இப்பொழுது முழுமையாக வந்துவிட்டது. 186 தான் யாழ் மாவட்டத்தில் முதல்நிலை புள்ளியாக இருக்கிறது. இரண்டாம் இடத்தில் 185 இருக்கிறது. நாங்கள் சொன்னது போல முதலிடம் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை, அடுத்ததாக யாழ் சென்ட் ஜான் பாஸ்கோ பாடசாலை இடம் பிடித்திருக்கிறது. அடுத்தடுத்த பாடசாலைகள் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. இப்பொழுது நீங்கள் இந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது விவரங்கள் முழுமையாக அறிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கிடையில் இந்த நீதிமன்ற தடை உத்தரவு வெளியிட்டதனுடைய காரணங்கள், அதற்கு பின்னராக புள்ளிகள் வெளியான விடயங்கள் தொடர்பில் பிரதமர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், இனிமேல் இவ்வாறான பிரச்சனைகள் பரீட்சைகளில் இடம்பெறாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தும். குறிப்பாக பரீட்சையின் போது பரீட்சை வினாத்தாள்கள் வெளிவருவது, விடைகள் கசிவது, இந்த பிரச்சனைகள் இப்பொழுது அண்மித்த காலமாக இலங்கையில் அதிகமாக காணப்படுகிறது. மேல் மாகாணங்களிலும் அன்று பிரச்சனையை நாங்கள் பார்த்தோம். பரீட்சை ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அந்த பரீட்சை நடந்து கொண்டிருக்க அதற்கு முதலே விடைத்தாள்கள் முகநூலில் பகிரப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் இதே இடத்திலிருந்து செய்திகளை நாங்கள் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். இனிமேல் இந்த தவறுகள் இலங்கையின் எந்த மாகாணங்களிலோ மாவட்டங்களிலோ இடம்பெறாது என்பதையும் பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இதுதான் நிலை. யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல மாணவர்கள் சித்தி பெற்றிருக்கின்றார்கள். இதில் மீண்டும் ஒரு கோரிக்கை நாங்கள் அன்பாக முன்வைக்கின்றோம். அன்பான பெற்றோர்களே, உங்கள் 10 வயது பிள்ளைகள், குழந்தைகள், அவர்களை எந்த காரணம் கொண்டும் மனதளவிலே நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது. வெட்டுப்புள்ளியை விட அதிக புள்ளி எடுத்த மாணவர்களை அதிகபட்சமாக பாராட்டி அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், கல்வி நடவடிக்கைகளுக்கு நீங்கள் குந்தகம் விளைவிக்க கூடாது. இது அவ்வளவுதான் கல்வி, பாஸ் பண்ணிட்டாய் நீ எல்லாம் உண்ட பொறுப்பு தான் இந்த மாதிரி விட்டீங்கன்னு சொன்னா சாதாரண தரம் இருக்கிறது, உயர்தரம் இருக்கிறது. இரண்டு மிக முக்கியமானவைகள். அதே போல வெட்டுப்புள்ளியை அண்மைக்காத மாணவர்களுக்கு மனதளவிலே நீங்கள் சஞ்சலத்தை கொடுத்து அவர்களுக்கு மன ரீதியிலான தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தயவாக கேட்டுக்கொள்கிறோம். இது ஒன்றும் அவ்வளவு பெரிய பரீட்சை அல்ல. இதை நிறுத்துவது தொடர்பான தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகவே உங்கள் பிள்ளைகளை பிள்ளைகளாக பாருங்கள், மனதளவில் தைரியத்தை கொடுங்கள். இனித்தான் அவர்கள் படிக்க வேண்டிய காலம் இருக்கிறது. கவனத்துடன் செயற்படுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.